ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, சமீபத்தில் நடிகை ஜோதிகா அவர்கள் ஃபிலிம்ஃபேர் அவார்டு அட்டன் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆடையை போட்டுட்டு அங்கே போய் நின்றுட்டாங்க. நின்னது மட்டும் தப்பு இல்லை, இந்த மீடியாக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துன்னு இருந்தாங்க பார்த்தீங்களா. இது மும்பையில் எந்த அளவுக்கு பெருசாக சர்ச்சையாச்சு அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்குதுப்பா, அது ட்ரெஸ் போட்டுன்னு வர சொன்னா வடிவேல் இந்த படம்னாங்க, அது கோயில் படத்தில் ஒரு கூடையை கட்டின்னு போற அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு வரும். இப்போ சமீபத்தில் பார்த்த அந்த பொண்ணை கூட ஏதோ ஒரு எல்இடி டிஸ்பிளேவை போட்டுன்னு வந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது பாலிவுட்ல ரொம்ப சகஜம். ஆனா ஜோதிகா அவர்கள் உள்ளாடை மேல ஒரு பெரிய கோட்டை போட்டு வந்து நின்று போஸ்ட் கொடுத்தது பாம்பேல பத்தி எரிஞ்சுதான் தெரியல, ஆனா தமிழகமே பத்தி எரியுதுப்பா. என்னப்பா இது, எவ்வளவு பெரிய நடிகை, அதுவும் எவ்வளவு பெரிய குடும்பத்தோட நடிகை, எவ்வளவு பெரிய நடிகரோட மனைவி இவங்க, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு யூடியூப் பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் கழுவி ஊத்துறான். அவனு எல்லாரையும் நான் பார்த்து கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், ஆனா அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னயா அப்படின்ற மாதிரி தான் இந்த யூடியூப்ல கதற அந்த கதறல்ஸ் எல்லாம் பார்த்து கேட்க தோணுது. யோ நீ என்ன நல்லவன் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி என்ன திரும்பி கேட்காதீங்க. ஏங்க நான் என் சேனல்ல பேசுறது ஒரு நடிகர் ஆகட்டும் ஒரு நடிகை ஆகட்டும், அவங்கள ஏகப்பட்ட ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த ரசிகர்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் போட்டுருக்கிறேன். தவிர இந்த ஒரு விஷயம் ஜோதிகா அவர்களோட சொந்தமான விருப்பமான ஒரு உடை, அதை போட்டுன்னு வர்றது அவங்களோட விருப்பமான ஒரு விருப்பமா இருக்கலாம். இதுல நம்ம தலையிடலாமா அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு நியாயமான ஒரு சில விளக்கத்தை கொடுக்குறேன். சோ இதுல இருந்து நீ ஜோதிகாவை இந்த வீடியோல சப்போர்ட் பண்ண போற அதுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, அவங்களுக்கு எதிர்த்தும் பேசல. இதுக்கு பின்னாடி இருக்கிற நிதர்சனமான உண்மையை பத்தி தான் பேச போறேன் நண்பர்களே. அதாவது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜோதிகா யாருன்றதை பத்தி பேசுவோம். அதாவது ஜோதிகா அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மும்பையில தான். ஆனா ஹிந்தியில உங்களுக்கு பெருசா பட வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் கிடைக்காதனால தான் அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு தமிழ் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க பொழப்புக்குனா காசுக்காக எந்த படத்துலயும் நடிக்க வரல. ஏன்னா அவங்க அப்பாவே மிகப்பெரிய ப்ரொடியூசரு, அவங்க அண்ணனும் ப்ரொடியூசரு, அண்ணனோ தம்பியோ அவனும் ப்ரொடியூசரு, அக்கா ஏற்கனவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகை. நக்மாவை சொல்றேன். ஆனா ஜோதிகா அவர்கள் செய்யக்கூடிய பல செயல்களுக்கு சூர்யா அவர்கள் முட்டுக்கட்டையா இல்லாம ரொம்பவே என்கரேஜ் பண்றாரு. எதனால சூர்யா அவர்கள் ஒரு டம்மி பீஸா, ஜோதிகா தான் டிசிஷன் மேக்கரா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பப்ளிக்ல இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது தெரியும். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. என்னப்பா சூர்யாவை புசுக்கு நீ இறங்கி பேசிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க உண்மைன்றதை நம்ம சொல்லி தானே ஆகணும். அதாவது சூர்யா அவர்கள் வளர்ந்த விதத்தை பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவர் சிங்கமா இல்ல பூனையா அப்படின்னு சொல்லி. அதாவது சூர்யா அவர்கள் ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப வெறித்தனமான ஒரு நடிப்பை கொடுப்பாரு. வெறித்தனமா சிங்கம் மாதிரி ஒரு ஆக்ஷன் கிங், ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவர் ஆன் ஸ்கிரீன்ல இருப்பாரு. தவிர அவர் ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மனிதன். கோபம் வருமே தவிர ஆனா ரொம்ப சாஃப்டான மனிதன் அவரு. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல சூர்யா அவர்களுக்கு சினிமா உள்ள வரதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் பெருசா கிடையாது. இருந்தாலும் பல பேர் அவரை புஷ் பண்ணி உள்ள வர வச்சுட்டாங்க. என் படத்துல நடிகல அப்படின்னு சிவகுமார் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது தன்னோட சொந்த தந்தை சிவகுமார் என்ன தெரியுமா சொல்லுவாரு, யார் இவனையா, இவன் வாயை திறந்து பேசக்கூட மாட்டான், ரொம்ப அமைதியானவனாச்சே, இவனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல 80s பேரண்ட்ஸ் மாதிரி அப்பப்ப சிவகுமார் வரவங்க கிட்டலாம் இந்த மாதிரி சொல்றது சூர்யாவுக்கு ரொம்ப அசிங்கமா தானே இருக்கும். அதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம சிவகுமார் அவர்கள் அந்த மாதிரி பதில் சொல்லுவாரு. 80s பேரண்ட்ஸ்னா அப்படிதான். இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஒரு அளவுக்கு நம்ம பையன் அசிங்கப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் ரிப்ளை பண்றாங்க கேட்கறவங்களுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூர்யா ஒரு காலகட்டத்தில் இப்படியே இருக்கிற ஆட்கள் கூட பழகி, அதாவது நம்மளோட சொந்த தாய் தந்தையே நம்மள ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம அதிகமா வாயை திறந்து பேச மாட்டான் இந்த பையன், என் பையன் ரொம்ப அமைதியானவன், இவனா லவ் பண்றான், இவனா இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு பேரண்ட்ஸே குத்தி காமிக்க அந்த பையன் என்ன ஆவானா, இனிமேல் நம்ம வாயை திறந்தே பேசக்கூடாது, அப்படி நம்ம பேசினா முதல் ஷாக் ஆகிறதே நம்ம பேரண்ட்ஸா தான் இருக்கும்னு சொல்லி அவன் இன்ட்ரோவர்ட்டாவே இருந்துருவான். இதனால என்ன ஆகும், வெளி உலகத்துக்கு போகும்போது பல பேர் ஹியூமிலியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதிர்த்து போராட முடியாது, அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கி தான் ஆகணும். இப்படின்னு சூர்யா அவர்கள் சினிமா உள்ள, அதுவும் சினிமால தான் ஏகப்பட்ட அசிங்கங்களை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். இந்த சூழ்நிலையில சூர்யா அவர்கள் சினிமால எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்துல இவருக்கு ஒரு விடிவெள்ளியா வந்ததுதான் நடிகை ஜோதிகா. ஏன்னா ஜோதிகா அவர்கள் இவர் கூட ஃப்ரெண்ட் ஆன உடனே இவரை முதல்ல என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சது ஜோதிகா தான் சினிமால. ஏன்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு கெரியர்ல ரொம்ப ஸ்மூத்தா சேஃப்டியா படம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஜோதிகா அவர்கள் தான் கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டா அவரை நிறைய விஷயத்துல என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டா நான் போற போக்கில் எல்லாரும் மாதிரியும் நடிச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஏதோ ஒரு 10ஓட 11 ஒரு ஹீரோவா போறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்த ஒரு ஹீரோவை இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக்கி, அதாவது இன்னைக்கு டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல ஹீரோ தமிழ் சினிமால எடுத்தா சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. சோ இந்த இடத்துக்கு வரைக்கும் சூர்யா அவர்களை புஷ் பண்ணது ஜோதிகா அவர்கள் தான் அப்படின்றது பல பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இது அவரோட ஃபேமிலியில இருந்து யாருமே அவரை புஷ் பண்ணல எக்ஸெப்ட் ஜோதிகா. சோ இந்த மாதிரி இவரோட பேக் போனா இருந்தது ஜோதிகா அப்படின்றனால தான் நம்ம இந்த அளவு ஹீரோ ஆகிறதுக்கு ஜோதிகா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா இருந்து அதுக்கப்புறம் நம்மளோட 2 பசங்களை வளர்த்து இந்த அளவு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் முட்டுக்கட்டை போட்டு இந்த பொண்ணை வீட்டோட வச்சுக்க கூடாது. ஏன்னா பேசிக்கலி ஜோதிகா அவர்கள் மிக திறமையான ஒரு நடிகை, மிக திறமையான ஆளுமை திறன் கொண்ட ஒரு நடிகை. அதனால முதல்ல ஜோதிகா அவர்களை
2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு சூர்யா அவர்கள் அவங்கள பாத்துக்க வச்சதுதான் அவரு கொடுத்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பு பதவி. இந்த ஒரு பொறுப்பை சூர்யா மற்றும் ஜோதிகா 2 பேரும் இணைந்து பண்ணதுக்கு அப்புறம் ஜோதிகா அவர்கள் இந்த 2D என்டர்டைன்மெண்ட்டை தன்னோட கையில எடுத்து அவங்க இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் கம்பெனியா அதை மாத்தினது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் நான் நடிப்புல ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவன முதல் பச்சை கொடி காமிச்சது சூர்யா அவர்கள் தான், சிவகுமார் அவர்களோட வார்த்தையை எதிர்த்து. எதனால சிவகுமார் எதிர்த்தாரு அப்படின்றதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்கு. இப்ப அந்த கதைக்கு போயிட்டு மறுபடியும் இந்த கதைக்கு நம்ம வருவோம். அதாவது சிவகுமார் அவர்களை பத்தி சொல்லணும்னா இவர் நான் ஒரு கெட்டவர் மாதிரி போர்ட்ரே பண்ணலங்க. ஏன்னா இவரும் மிகப்பெரிய ஒரு வல்லவர், நல்ல மனிதர் தான். ஆனா அவர்கள் வளர்ந்த விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஜோதிகாவை பத்தி இதுக்கு முன்னாடி அவங்க வளர்ந்த விதம், மும்பைல இருந்து அவங்க எப்படி வந்தாங்க, எப்பேற்பட்ட ஃபேமிலின்றத ஆரம்பத்துல சொன்னேன். சோ சிவகுமார் அவர்களுக்கும் பின்னணியில ஒரு கதை இருக்கு. அவரு ஆரம்பத்துல ஒரு 70களில் நடித்த ஒரு நடிகர். அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது, அதுவும் வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு சிவகுமார், டிப்பிக்கலான ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல இருந்து வந்தவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஜாதி மற்றும் மதம் தூக்கி பிடிக்கப்பட்டு அரசியல் நடந்து கொண்டிருந்த காலம் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 70s 80sல. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு படிச்சவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலுமே சரி, இந்த ஜாதி மற்றும் மதம் இந்த அடிப்படையில தான் ஒரு பெரிய பிரிவினை இருக்கும். பெரிய அரசியல் அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப போராடினாங்க. ஆனா அது பெருசா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அன்னைக்கு வேற ஒரு அரசியல் கட்டமைப்பு அன்னைக்கு இருந்தனால இதை உடைக்க முடியல. அவங்க அரசியல் பண்ணணும்ன்றதுனால வச்சுக்கிட்டாங்கப்பா, தெளிவா சொல்லணும்னா. ஆனா சிவகுமார் அவர்களோட பின்னணி எப்படி இருந்தது, அவருக்கு முன்னாடி ஒரு பின்னணி இருந்தது. இந்த ஜாதி மதம் எப்படி வந்தது அப்படின்றத பத்தி இப்ப பேசுவோம். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஜாதி மதம் அப்படின்றதையும் தாண்டி இந்த ஜாதின்றதே வந்தது எப்படி அப்படின்னு சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அவன் செய்யற வேலையை வச்சு அவன் ஒரு ஜாதின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது செருப்பு தைக்கிறவர் செருப்பு தைக்கிற ஜாதி, அதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டுறவர் வீடு கட்டுற அந்த கட்டட தொழிலாளி ஜாதி, இந்த மாதிரி ஒரு ஜாதி இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த நகை செய்யறவர் ஆசாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ விவசாயம் பண்றவங்க விவசாயி, அவங்களுக்குள்ள ஒரு சில பிரிவுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க செய்யற தொழிலை பொறுத்து தான் அவங்க ஒரு தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இது காலப்போக்கில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்துக்குள்ளேயே அவங்க திருமணம் பண்ணிக்க நினைச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதி அப்படின்றது எதனால வந்தது, இந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் ஒரு தனித்தனி கூட்டமா இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இவங்க செய்யற தொழில் எல்லாமே ஒரு குடும்ப தொழிலா செய்வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் உழைச்சா போதும், மீதி பேரெல்லாம் வீட்டில் உட்காந்து டிவி பாருங்கன்றோம்ல, அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு தொழில் செஞ்சா குடும்பத்தோட எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி ஒரு மருமக ஒரு பொண்ணு வரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணும் அதே தொழில் செய்யற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தா இவங்க அந்த குடும்பத்தோட செய்யற தொழில் சிறப்பாகவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போவோம் அப்படின்றதுனால தான் அவங்களுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த தொழிலுக்காக சேர்ந்த கூட்டம் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜாதி அப்படின்ற மாதிரி, இந்த தொழில் செய்யறவங்க இந்த ஜாதி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது. இதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த குடும்பத்துல அந்த குடும்ப தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வெளியில போய் ஸ்கூலு காலேஜ்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தொழிலை செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவறி போய் அந்த குடும்ப தொழிலை விட்டுட்டு தான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. அப்போ இந்த குடும்ப தொழில் இந்த கட்டமைப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தகர்க்கப்பட்டு இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாச்சு. அதாவது இந்த ஜாதியை நம்ம புடிச்சுக்கிட்டு எதுக்கு திரியிறோம் அப்படின்னு தெரியாம கூட இன்னி வரைக்கும் பல பேர் ஜாதி ஜாதின்னு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை அப்போ வரல. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆள வந்தான் பாத்தீங்களா, அவன் பார்க்கும்போது இந்தியாவில் இவ்வளவு வளங்கள் இருக்குதா, இவ்வளவு செல்வ செழிப்புகள் இருக்குதா, என்னையா கோயில் எல்லாம் இப்படி கட்டி வச்சுக்கிறீங்க, கட்டடம் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது, இன்ஜினியரிங் எல்லாம் பயங்கர லெவல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தவன் இங்க இருக்கிற நம்ம நாட்டோட அந்த வளங்களை நம்ம சொரணும்னா என்ன பண்ணணும், ஒண்ணுதான் பண்ணணும், இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும். இந்த பிரிவினை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும், இவனுங்க செய்யற தொழிலையே ஏற்றத்தாழ்வை காமிக்கணும். அதாவது கட்டுறவன் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவன் கொஞ்சம் உயர்ந்தவன், அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கருவறையில இருக்கிறவன் பாத்துங்க அவன்லாம் உயர்ந்தவன், அதுக்கு பின்னாடி வெளில செய்யறான் பாருங்க சின்ன சின்ன வேலை, இவெல்லாம் சிறியவன் அப்படின்ற ஒரு பிரிவினைய அன்னைக்கு கிரியேட் பண்ணி விட்டு ஜாதி அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணது வெள்ளக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில குறிப்புகள் சொல்லுது. இதனால கிட்டத்தட்ட ஒரு 40-50களில் வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சு விட்டு போனதுப்பா. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமும் நம்ம இதெல்லாம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு முன்னேற்றம் இல்லாம சண்டை கண்டன் போட்டுக்கிட்டு ஒரு பிரிவினையோட இருந்தோம். அதுக்கப்புறம் வந்த ஒரு சில தலைவர்கள் ஐயோ இவன் சுதந்திரம் கொடுத்தான், இந்தியால இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, இதை ஒழிக்கணும்னா படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி ஒரு சில அரசியல் தலைவர்கள் படிப்பு முக்கியம்டா, எல்லாரும் படிங்கடா, அப்பதான்டா இதோட தெளிவு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் படிக்க சொன்னாங்க. படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வந்தது. இருந்தாலும் அன்னைக்கு வாழ்ந்தாங்க பாருங்க 70-80களில், அவங்க இன்னைக்குமே இந்த ஒரு பாரம்பரியத்தை புடிச்சுக்கிட்டு சுத்துறது வழக்கம், அவங்கள மாத்த முடியாது. ஆனா அந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த சிவகுமார் மாதிரியான ஆட்கள் உடனடியாக எப்படி மாறுவாங்க, மாற முடியாதுங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது. அவங்க வளர்ந்த விதம் அப்படி, அவங்க பார்த்த தமிழ்நாடு இந்தியா அப்படி, அவங்க பார்த்த மக்கள் அப்படி. சோ இந்த காலத்துல இது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போய் ஓவரா சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. இந்த ஒரு சேஞ்சை அவங்களால ஏத்துக்க முடியல. இதன் காரணமாக தான் சிவகுமார் என்ன பண்ணாரு, என் குடும்பத்துல இருக்கிற 2 பசங்களை
நான் எப்படி எங்களோட ஆட்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா சூர்யா அவர்கள் ஜோதிகா மேல ஒத்த காலில் நின்று ஒரு பெரிய லவ் இருக்கு எங்களுக்குள்ள, நாங்க பண்ணா நாங்க 2 பேரும் தான் பண்ணிப்போம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்னனால தான் சூர்யா அவர்களுக்கு ஜோதிகாவை திருமணம் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் ஜோதிகா அவர்கள் இவரோட வட்டத்துக்குள்ள வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிவகுமார் அவர்கள் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தாரோ, ஜோதிகா அவர்களும் வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு சூழல்ல வளர்ந்தவங்க. சோ இவங்களுக்கு எப்படி இவங்களோட கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஜோதிகா அவர்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. இது ரெண்டுமே கிளாஷ் ஆகும்போது நடுவுல பலியாடா மாட்டினது சூர்யா அவர்கள் தான். ஏன்னா அப்பா பக்கமும் பேச முடியாது, நம்மள இன்னி வரைக்கும் ஒரு பெரிய ஹீரோவா இந்த மாதிரி ஆவறதுக்கு உறுதுணையா இருந்த நம்ம மனைவி கிட்டையும் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் தான் நடுவுல மாட்டி ஆடு மாதிரி மூச்சு நின்றுகிறார். இதனால சூர்யா மேலேயும் தப்பு கிடையாது, சிவகுமார் மேலேயும் தப்பு கிடையாது, ஜோதிகா மேலேயும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இருந்தாலும் இவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, நாங்க அதை ஆதரிப்போம், இன்னும் என்ன பழைய பஞ்சாங்க மாதிரி பூமர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், சிவகுமாரும் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை ஆதரிக்கல, சூர்யாவும் ஆதரிக்கல, ஜோதிகாவும் ஆதரிக்கல. ஏன்னா ஜோதிகா அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் இங்க இருக்கிற அந்த பாரம்பரியமான உடையை தான் போட்டாங்க. இங்க எங்க வந்தாலுமே அவங்க டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா பிலிம்ஃபேர் அப்படின்னு போகும்போது நம்ம உள்ளூர்ல இருக்கிற கீர்த்தி சுரேஷ் இந்த ட்ரெஸ்ல போகும்போது இப்போ ஜோதிகா அவர்கள் பாம்பேல செட்டில் ஆயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, நம்ம சிவகுமார் அவர்கள் போடுற அத்தனை கட்டளைக்கும் அவங்களால வந்து சுத்தமா ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நான் சொன்னல 2 பேரும் வளர்ந்த சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த சூழ்நிலை 2 பேருக்கும் ஒத்து போனா மட்டும்தான். சூர்யா தன்னோட மனைவின்னு அவர் வந்து அக்செப்ட் பண்ணி போயிரு. ஆனா சிவகுமார் அவர்கள் என்னோட மருமக அப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் அவரோட ஈகோ விட்டு கொடுத்து அவரால் வர முடியாது. ஏன்னா அவர் வளர்ந்த சூழல் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ் எல்லாம் நாங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை வெகுவா ஆதரிக்கிறோம்ப்பா, வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏடா உடமா அவங்க போற ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம்ல. ஆனா இங்க முழுக்க வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வெஸ்டர்ன் கல்ச்சர் நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சர் முழுக்க இந்தியாவுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒத்துக்கோங்க. அதாவது வெஸ்டர்னைஸ் கல்ச்சர்ல ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் அப்படின்னா ரொம்ப சகஜம். அதாவது எங்க அம்மாவுக்கு 2வது புருஷன் ஒருத்தர் இருக்காரு, எங்க அப்பாவுக்கு 2வது மனைவி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அங்க சர்வசாதாரணமா ஓகேன்னுவாங்க. நீங்க ஒத்துப்பீங்களா? முடியாது. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் உங்களோட பையனோ பொண்ணோ உங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. கிளம்பி நேரா எனக்கு பிடிச்ச படிப்பு, எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவாங்க, எனக்கு பிடிச்ச கெரியர் அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவாங்க. உங்க பிள்ளைங்க 12 வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 10வது கூட படிக்காதுங்க, 8வது என்னமோ படிச்சுன்னு இருக்கும். அப்போ உன் புள்ள 8வது படிக்கும் போது அப்ப நான் கிளம்புறேன், இனிமேல் என்ன தேடாது அப்படின்னு சொல்லிட்டா கவனம் விட்டுருவீங்களா? நீங்க விட மாட்டீங்கல்ல. 3வது ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. அதாவது அது என்னன்னா, டிவோர்ஸ் ஆயிடுச்சுப்பா, எனக்கு என் மனைவியும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிப்பேன், ஆனா என் பொண்டாட்டி மட்டும் பண்ணிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இன்னி வரைக்கும் ஆம்பளைங்க எவ்வளவுதான் படிச்சாலும் இந்த மனநிலையில சுத்திட்டு இருக்காங்க. ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அப்படி கிடையாது. உடனே அவங்களோட மனைவி 2வது திருமணம் பண்ணிப்பாங்க. 2வது திருமணம் பண்ணது கூட தப்பு இல்ல. அவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த கணவர் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாருங்க, அந்த பாய் ஃப்ரெண்டும் இவங்களோட முதல் கணவரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இருக்க முடியுமா? இங்க அவன் வெட்டுக்குத்துல இறங்கிடுவாங்கல்ல. ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இன்னும் ஸ்ட்ரிப்பர் மாதிரியான, அதுக்கப்புறம் பான் ஸ்டார் வந்து நம்மளோட ஒருத்தர அக்செப்ட் பண்ற மனநிலை இன்னைக்கு எவனுக்குமே வரல. கேட்டா இவங்கெல்லாம் சொல்றானுங்க நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு ஏங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரினர் ஒருத்தன் சொல்லியிருக்கான், 12 வயசுலயே நாங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவோம், எங்க வீட்லயே வந்து சரக்கு ஊத்தி கொடுப்பாங்கன்னு. உங்க வீட்டுல ஊத்தி கொடுப்பாங்களா? டீ காஃபியும் அவன் நிறுத்தினுக்கிறான். சோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் ஓகேன்னு சொன்னா வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ள இருக்கிறேன் நான் ஒரு வெஸ்டர்னைஸான ஆளுன்னு சொல்லுங்க. நீங்க வந்து எங்கேயோ கடையில போய் ஏதோ ஷாப்பிங் மால்ல ஜீன்ஸ் விதவிதமான டிஷர்ட் எல்லாம் வாங்கி போட்டு நானும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கேன் அப்படின்றதுல எந்த பிரோஜனமும் கிடையாது. இப்ப இதுல இருந்து என்னப்பா நீ எல்லாரையும் தூண்டி விடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூண்டி உள்ள நண்பர்களே வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸை கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே வளர்ந்த சூழ்நிலை இந்திய பாரம்பரிய கல்ச்சரை பொறுத்து தான் இருக்கு இல்லைங்களா? அவன் வெள்ளக்காரனே அவன் ஊர் கல்ச்சர் பிடிக்கலன்னு இந்தியாவில வந்து நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நம்மள மாதிரி ஆளுங்க மாதிரி புடவை கட்டின்னு லண்டன் ரோட்ல சுத்தினுக்கிறானுங்க. நீங்க என்ன பண்ணுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா நம்மளோட இந்த உணர்ச்சி வசப்பட்டு வர வெளிப்பாடு எங்க தெரியுதுன்னா, என்னதான் 1000 வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டாலும் ஜோதிகா அவர்கள் போட்டனால நாங்க டென்ஷன் ஆனோம் பத்தியா, நான் தமிழண்டா அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா இருக்குல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். எல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் ஜோதிகா அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணுவாங்க அவங்க எவ்வளவு பெரிய நடிகை, தமிழ்நாட்டில் நாங்க எப்படி பாக்குறோம் தெரியுமா அவங்கள, இப்படி போய் நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மும்பைல வளர்ந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இப்ப மும்பைல கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிட்டாங்க. போன ப்ரோக்ராமும் மும்பைல நடந்த ஒரு பிலிம்ஃபேர் அவார்டு, மும்பைல ஹிந்தி பிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ரொடியூசராகவும் ஆயிட்டாங்க. அங்க ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அடிக்கடி அவங்களால சென்னை வந்துட்டு போகவும் முடியாது. அவங்களோட பசங்களுக்கு பெட்டர் எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக மும்பைல போய் கம்ப்ளீட்டா குடும்பமே செட்டில் ஆயிட்டாங்க. அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சா நம்ம இங்க தாம்பரத்துல இருந்து பக்கத்துல செங்கல்பட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதே மாதிரி ஒரு பிளைட் பிடிச்சி அடிக்கடி இங்க வந்துருவாங்க. அதனால இவங்க குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல, எந்த பிரளயமும் கிடையாது.
இந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு அவன் சோசியல் மீடியால வாயால விளையாடி கொண்டிருக்கிறான். அதனால ஜோதிகா அவர்கள் போட்ட ட்ரெஸ்னால இங்க சமுதாய சீர்கேடு எல்லாம் எதுவுமே வரல, கலாச்சார சீர்கேடும் வரல. பாம்பேக்கு போனா அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், வெளிநாட்டுக்கு போனா என்ன பண்ணுவேன், பட்டுப்புடவை கட்டணும் போவியா இல்ல வேஷ்டி கட்டணும் போவியா? அதோ ஒரு டேரக்டர் அப்படிதான் சொல்லணும் தான் பாரு, எங்க ஆள் பேர் ஏர்போர்ட்ல, அதுவும் ஜெர்மன் ஏர்போர்ட்டா பிரான்ஸ் ஏர்போர்ட்ல வேஷ்டி கட்டணும் கூச்சின்னு போய் கழுத்துல வந்து கொழா விட்டு காப்பாத்தினார் பாரு ஒரு பேஷண்ட் அப்படின்னு. ஆனா அவர் மனைவியோட அம்பானி கல்யாணத்துல எப்படி போய் நின்னாரு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். சோ இது மாதிரி சினிமாவை பார்த்து கெட்டு போவாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெஸ் அப் பண்ணுங்க, இல்லனா எவன் ஏதோ ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போறான் உடியா அப்படின்ற மாதிரி விட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இதே ஒரு கண்டென்ட்டா எடுத்தாவும் ஒரு வாரமா பேசினுக்கிறானுங்க. இதை பார்த்து குழப்பம் தான் நம்மளுக்கு மிஞ்சுது. அதனால ஜோதி ஏதோ ஒரு பண்ணிட்டு போறாங்க, விடுங்க, அவங்க கோடியில சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்மளும் கோடியில சம்பாரிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பிராண்டட் ஜெட்டி தானே போடுவோம். சோ இதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றிய கருத்துல கமெண்ட்ல போட்டு ஜோதிகா ஏன் சப்போர்ட் பண்ண அப்படின்னு கழுவி ஊத்தணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. நன்றி, வணக்கம்.